வணக்கம். 2026 லாட்ரி சீட்டில் வந்து யோகம் அடிக்கக்கூடிய ராசிகள் அப்படின்னு இருக்குது. இந்த ராசிகள்லாம் பார்த்திங்கன்னா 2026 அவங்க எந்த தொழிலில் இருந்தாலும் பரவாயில்ல, உங்களுக்கு யோகமாக இருக்கும், நல்ல லாபமாக இருக்கும், கல்லாப்பெட்டி வந்து ரொம்பி வழியும். இப்போ நான் சொல்ல போகிற ராசிகள் வந்து திடீர்னு ஒரு சொத்து வந்து அவங்க பக்கம் தீர்ப்பாகலாம், ஒரு லாபமான செய்தி வரலாம், இல்லை ஒரு சொத்து வாங்கலாம், அதில் அவங்களுக்கு மிகப்பெரிய லாபம் ஏற்படலாம். இல்லை லாட்ரி சீட்டு வாங்குறவங்களா இருந்தால் அந்த கேரளா மாநிலத்துக்கெலாம் போய் நம்ம லாட்ரி சீட்டு வாங்குவோம், அது மாதிரி வாங்குறதா இருந்தால் இந்த ராசிகளுக்கெல்லாம் இப்போ வந்து ஒரு யோகமான காலம். டக்குன்னு நீங்கள் வாங்குனீங்கன்னா அந்த உங்களுடைய அந்த தசாபுத்தி, உங்களுடைய இந்த கிரகங்கள் இது சம்பந்தமாக உங்களுக்கெல்லாம் அருமையான ஒரு கிரகங்கள் நல்ல திசாபுத்தி அமைஞ்சிருந்து நல்ல கிரகங்கள் இந்த குரு பகவான் வந்து உங்களுக்கு துணை நிற்கக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்குது. அப்போ நீங்கள் இந்த ராசிகள்லாம் வந்து நீங்கள் தாராளமாக இந்த யோகத்தை அனுபவிக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு வருது, பயன்படுத்திக்கிங்க. அதாவது ரிஷப ராசிக்கு குரு 2ல் இருக்கார், தனுசுக்கு 7ல் இருக்கார், சிம்மத்துக்கு 11ல் இருக்கார், துலாமுக்கு 9ல் இருக்கார், இப்போ கும்பத்துக்கு 5ல் இருக்கார். இந்த ராசிகள்லாம் நீங்கள் வந்து வாங்கி பார்த்தீங்கன்னா தான் தெரியும், அதாவது லாட்ரி சீட்டு விழுவுதா இல்லையான்னு. அதாவது 5 லட்சம் 50 லட்சம் அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது. ஏதோ உங்களுடைய தசாபுத்திக்கு ஏற்ற மாதிரி ஒரு குறிப்பிட்ட தொகை கண்டிப்பாக விழக்கூடிய வாய்ப்பு இருக்குது. அப்போ வந்து இந்த ராசிகள் வந்து நீங்கள் பார்த்துக்கிட்டே இருக்கணும். அதாவது 6 சம்பந்தமான வரிசை எண் வரும்போது அந்த லாட்ரி சீட்டை நீங்கள் அந்த நம்பரில் வாங்கினீங்கன்னா உங்களுக்கு வந்து யோகம் அடிக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. அல்லது 3 எண் வரிசையில் வரக்கூடிய அந்த யோகமான எண்ணை நீங்கள் தேர்ந்தெடுத்து அந்த லாட்ரி சீட்டு வாங்கணும். யமகண்டம் இருக்கக்கூடாது, ராகுகாலம் இருக்கக்கூடாது, கரிநாள் இருக்கக்கூடாது, அஷ்டமி நவமி இருக்கக்கூடாது. இந்த மாதிரி நாளில் பார்த்து நல்ல வியாழக்கிழமை வாங்குங்க, அல்லது வெள்ளிக்கிழமை வாங்குங்க, அல்லது புதன்கிழமை வாங்குங்க. இந்த மாதிரி நாளில் லாட்ரி சீட்டை வாங்கி நீங்கள் வந்து செக் பண்ணி பாருங்கள். உங்களுடைய குலதெய்வத்தை, உங்களுக்கு இஷ்டமான தெய்வத்தை வேண்டிக்கிட்டு நீங்கள் வாங்குங்க. நான் சொன்ன இந்த நியூமராலஜி எண் வரிசையில் வாங்கும்போது உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு யோகமான இது காத்திருக்கு. அதே நேரம் வீட்டில் வந்து மங்கள நிகழ்ச்சிகள் நடைபெறுவதற்கான ஒரு 100க்கு 100 சாத்தியக்கூறுகளும் இருக்குது. எத்தனையோ வீட்டில் இந்நேரம் கல்யாண மேள சத்தம் கேட்டிருக்கும்.